ஹாய்ங்க. இது சனிக்கிழமை எடுத்த ப்ளாக்கு. ஊருக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதங்காட்டி அப்லோட் பண்ண முடியலைங்க. சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு அம்மாங்க ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க. சரி அப்படியே மாமா வீட்டில் போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டோங்க. நாங்களும் தம்பிகளை கூட்டிகிட்டு மதியானம் லஞ்சுக்கே போயிட்டோம். அத்தை வந்து பச்சைப்பயிறு செஞ்சு ரசம் வச்சு அரசாணிக்காய் வறுத்து வச்சுருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு ஈவினிங் போல் இன்னொரு மாமாவோட ஒய்ஃப் வந்திருந்தாங்க. பக்கத்தில் இருக்காங்க, அங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கறக்கு வந்திருந்தாங்க. எல்லாம் பேசி டீ குடிச்சிட்டு அப்படியே நைட் டின்னர் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தை வந்து பூரிக்கு மாவு பிணைஞ்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அக்காவும் எங்கள் அத்தை பொண்ணும் வெங்காயம் அரைஞ்சிட்டு இருந்தாங்க. சரி நம்ம பங்குக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் உருளைக்கிழங்கு வேக வச்சு கொடுத்தாங்க, அதை க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்படி எல்லாம் ஒன்றா பேசி சிரித்து சாப்பாடு செஞ்சு. நாங்கள் எப்போ ஒன்றா சேர்ந்தாலும் எல்லோரும் ஒட்டுக்காக தான் சமையல் ரூம்குள்ளே சாப்பாடு செய்வோம். ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு நைட்டு 12 ஆகி போச்சுங்க. எல்லாம் ரகலை பண்ணி சிரித்து விளையாண்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சு அக்கா வந்து பாப்பாங்களை கொண்டு வீட்டில் விட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பெரியம்மா பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. சரி அவங்கள போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போகிற வழியில் பேக்கரியில் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு நான், அம்மா, அக்கா, அத்தை பொண்ணு, மாமா 3 பேர் மட்டும் போயிட்டு வந்தாங்க. அத்தை வரல, ஏன்னா வீட்டில் இருக்கிற குட்டீஸ் பார்க்குறக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அம்மாவும் அக்காவும் கிளம்பிட்டாங்க, நாங்களும் கிளம்பிட்டோங்க.